ஹலோ ஹபிபி ராம் சாருக்கு இப்ப பர்த்டே எங்க செலிப்ரேட் பண்ண போறோம். ரகுமான் சார் பர்த்டே ஸ்பெஷல். நம்மளுடைய இசை சிவகார்த்திகேயன் அவர்களையும் வணக்கம். இப்ப நம்ம உட்காந்துடலாம் சார் ப்ளீஸ். சிவகார்த்திகேயன் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து வந்துட்டாங்க. மேம் வெல்கம். மேம் வெல்கம். வணக்கம், என் பேரு மோகன், மைக் மோகன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், எல்லாரும் தமிழ்ல பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஐலாண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் விளாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு தேதி 5 சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் துபாயில ஐலாண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் நடக்குது. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் ஏன் போறேன் அப்படின்னா, வழக்கம் போல சிவகார்த்திகேயன் வராரு, படத்தோட டைரக்டர் வராரு, ஏஆர் ரகுமான் சார் வராரா என்னன்னு தெரியல. பட் அந்த படத்தோட டைரக்டர் மீட் பண்ணா முடிஞ்சா மீட் பண்ணி நீங்க எடுத்த இன்டர்நெட் நாளை படம் அவ்வளவு அருமையா இருந்தது அப்படிங்கிறத சொல்லணும். பட் மீட் பண்ண முடியுமா, பேச முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போமே, அது ஒண்ணுதானே நம்ம கையில இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எல்லா செலிபிரிட்டியும் மீட் பண்ண போறன்ற எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி நான் ஒரு புது போனும் ஒரு மைக்கும் வாங்கியிருக்கிறேன். அதோட வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் இந்த ஒரு விளாக். ஸோ நான் என்ன போன் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போன் வாங்கின விளாக அடுத்த ஒரு வீடியோவா பண்றேன். இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி சொல்லுங்க. மைக் வந்து உள்ள இருக்குது, அது வந்து செரமானிக் மைக். ஸோ அந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா செலிபிரிட்டி எல்லாம் தாண்டி இங்க துபாயில இருக்கிற யூடியூப் செலிபிரிட்டிஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நிறைய பேர் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. அவங்களை மீட் பண்ண தான் இன்னும் அதிகமான எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நம்ம பிக் பாஸ் ப்ராப்ளம் பீயிங் பிராவோ அவர்களும் அங்கே வருவார். அவரு மீட் பண்ணவும் ஆசையா இருக்குது. எல்லாரும் மீட் பண்ணவும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மீட் பண்ண முடியுமா, அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ்லாம் நம்மளை உள்ள விடுவாங்களா அப்படின்றது தெரியல. முயற்சி பண்ணி பார்ப்போம் வாங்க அப்படின்றதான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதுவும் இந்த ஜேபிஆர் பீச் அப்படிங்கிறதுல வேற லெவலில் தரமாக சூப்பராக இருக்குங்க. துபாயில் நிறைய ட்ரெய்லர் லான்ச் நடக்குது. அது எல்லாமே வந்து புர்ஜ் கலிஃபாவில் நடக்கும். இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் சொல்கிறாங்களே புர்ஜ் கலிஃபா, அந்த புர்ஜ் கலிஃபாவில் நிறைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஜேபிஆரில் எந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டும் நடந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ இந்த ஜேபிஆர் பீச்சில் ஃபஸ்ட்டு முதலாக நம்ம ஐலாண்ட் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறது பெருமையாக தான் இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறாரு, ப்ரொடக்ஷன் பண்ண காசு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது துபாயில் வந்து செலவு பண்ணி ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற அளவுக்கு காசு எங்கேருந்து சார் வருது, உங்களுக்கு எங்கேருந்து சார் வருது அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. பட் அந்த காசுலாம் சேர்த்து வச்சுருந்தா அடுத்த ஒரு படத்துக்கு நடிக்க போகிற ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சம்பளமாகவே கொடுக்கலாம். ஓகே, இந்த சினிமா அரசியலாம் நமக்கு எதுக்கு? வந்துட்டாங்க, நம்மளும் பார்க்க கிளம்பிட்டோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டனூப் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே தான் மெட்ரோ ஏற போகிறோம். இங்கே இருந்துட்டு அப்படியே வந்து இங்கே ஜபுல் அலின்ற மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்துட்டு வேறு ஒரு ட்ரெயின் பிடிச்சி டிஎம்சிசி போனோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து ஜுமைரா லேக் டவர்ஸ்லாம் இருக்குது, துபாய் மரீனா மால் இருக்குது. இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் வந்து அந்த ஜேபிஆர் பீச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போய் பார்க்கலாம். நாம போக வேண்டிய மெட்ரோ வந்துருச்சு. அதோ பாருங்க வர ஓடு ஓடு ஓடு, சீட்டை பிடிக்க ஓடு. நிறையா கும்பல் இருக்குது மக்களே. உட்கார சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. சீட்டு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளி தான் இறங்க போகிறோம். அதனால் சீட்டு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே 2-3 எக்ஸிட் இருக்குது. எக்ஸிட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜுமைரா லேக் டவர்ஸ் போகிறது. அண்ட் எக்ஸிட் 2 அதில் போட்டிருக்கிறது டாக்ஸி பஸ்ஸெல்லாம் பிடிக்கிறதுக்கு. அண்ட் எக்ஸிட் 3 அப்படிங்கிறது துபாய் மரீனா மால் போகிறது. பட் அந்த பீச் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. ஜுமைரா லேக் டவர் பக்கம் இருக்குதா இல்லை வந்து மரீனா பீச் பக்கம் இருக்குதா அப்படின்னு தெரியல. நான் வந்து மரீனா மால் பக்கம் தான் எக்ஸிட் எடுக்கிறேன். பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல துபாய் ட்ராம். ஸோ ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு சிறப்பாக வந்து சேர்ந்தாச்சு மக்களே. அது தெரியுதுங்களா, எயின் துபாய். எங்கேப்பா அது காணோம்? அந்த ஒரு ராட்டினம் தெரியுது பாருங்க, அதுதான் எயின் துபாய். நான் அந்த ராட்டினத்தில் தான் வந்து ட்ரெய்லரில் இருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ராட்டினத்தில் வந்து எல்இடி ஷோலாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. இதோ ஒரு பாருங்க, அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸ்டேஜ் குட்டி ஒன்று தான் இருக்குது. பட் வந்து எஸ், அந்த ஸ்டேஜில் இருந்து தான் எல்லாரும் உட்காந்து அங்கே பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை, நிறைய வந்து பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கன்னு. அங்கே பாருங்க எத்தனை பாடி கார்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இவங்களை மீறி நம்ம உள்ளே போக முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. நான் நினச்சது கரெக்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த எயின் துபாயில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே சவுண்டாக இருக்குது.
அங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு டிஜேஸ்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல இந்த இப்போ எயின் துபாயில வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ எங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. ஒருவேளை இங்க ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்கிரீன்லயே ரிலீஸ் பண்ணி விட்டு போக போறாங்களா அப்படின்னு தெரியல. பட் லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா எங்க ஒரு முறை அவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அயலான் படத்துடைய ட்ரெய்லரை நம்ம இங்க பார்த்து ரசிக்க போறோம். ஆக்டர் சிவகார்த்திகேயன் வர போறாரு. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வர ஓகே. அண்ட் அதே மாதிரி படத்துடைய இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்கள் வர இருக்கிறாங்க. ரவிக்குமார் ஃபேன்ஸ் இன்றைய நாளைக்கு சூப்பர் யா. என் பேரு கிருத்திகன். கிருத்திகன். ஓகே கிருத்திகன். ஏன் கிருத்திகன் இப்படி முழிக்கிறீங்க? தூக்கம். தூக்கமா? தூங்கிட்டு இருந்த பையனை அடிச்சு தூக்கிட்டு வந்தீங்களாங்க? சரி, யார பார்க்க வந்தீங்க கிருத்திகன்? எஸ்கே சிவகார்த்திகேயன். என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெமோ. ரெமோ. சரி, ரெமோல ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுங்க பாப்போம். ஐயோ ஹிப் ஹாப் தமிழன். அப்புறம் நானா பாடம் வந்தேன். நானாயா பாடம் வந்தேன். who is this hip hop தமிழன்? வெல்கம் டு சென்னை. இது எங்க ஊருக்குள்ள நாங்க தாறு மாறு. ஃபர்ஸ்ட் வாத்தி யாரு? அவ சூப்பர் ஸ்டார். கவிதைக்கு யாரு? பாரதி யாரு? இங்கிலீஷ் படத்துல திஸ் இஸ் பாட்டா. தமிழ் படம் அதனால அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினா நாங்க தமிழன்டா. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து வந்துட்டாங்க. மேம் வெல்கம். மேம் வெல்கம். சோ அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தல் கொடுத்தலாமா? அவங்க வீட்டோட 2 குட்டீஸ்மே வந்திருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரு கை காமிச்சா நல்லா இருக்கும் மேம். நம்மளுடைய இசை சிவகார்த்திகேயன் அவர்களையும் வணங்குகிறேன். இப்ப நம்ம உட்கார்ந்துடலாம் சார், ப்ளீஸ். ஹலோ ஹபீபி, வந்தாச்சுன்னு வந்தாச்சு. மயிலான் டீமுக்காக ஒரு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரோன் ஷோ இன்னும் கொஞ்ச நேரத்துல. வந்ததுலேருந்து பார்க்குற இடம் எல்லாமே எனக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். இன்னைக்கு முழுக்க நாளே போதலை. நான் ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த ஒரு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. சரி, அதுக்கான வேலைகள் பின்னாடி. பட் ஆனால் துபாய் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. நான் கண்டிப்பாக வருவேன். இன்னும் கொஞ்சம் நிறைய நாட்கள் வந்து இருந்து துபாயை முழுசாக சுற்றி பார்க்கணும்னு தோணுது. மாதம் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே ஒரு வகையில் நம்ம அயலான் தான். நாங்களும் அயலான் தான். நன்றி சார். வணக்கம், என் பேர் மோகன், மைக் மோகன். இங்க சார், இங்க சார். நான் இங்க வந்ததுக்கு முதல் ரீசனு இன்று நேற்று நாளை படம் வேற லெவல் சார். எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் சார் வந்தேன். அப்போ வந்து டைம் டிராவல், இப்போ ஏலியன். அடுத்து என்ன சார்? அடுத்து நிச்சயமா உங்களை ரொம்ப ரொம்ப பிரமிப்பா ஆழ்த்துற மாதிரியும் ரொம்ப விருப்பம் கொடுக்குற மாதிரியும் ஒரு படம். ஓகே, தேங்க்யூ சார். இல்ல, காலையில நாங்க ப்ரொடியூசர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அயலான் 2 அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் நிறையவே இருக்கு. நீ அதானே எதிர்பார்த்த? நீ எதிர்பார்த்தது அதானே வந்துருச்சு. சாருக்கு இப்ப பர்த்டே எங்க செலிப்ரேட் பண்ண போறோம். ரகுமான் சார் பர்த்டே ஸ்பெஷல். அண்ட் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய டீம் பாடினாங்க. ஸோ இங்க நீங்க 2 வரி பாடுவீங்க அப்படின்னு சொல்லி. துபாய் மாதிரி ஒரு இடத்துல நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும். வெடிச்சிட்டே இருக்கு தலைவருக்கு பேசுறாரு. ஓகே, ரகுமான் சார், லவ் யூ. I love you so much. துபாயில் எஸ்பெஷலி நான் எப்போ ப்ரோக்ராம் பண்ணாலும் நீங்க வந்து கொடுக்குற என்கரேஜ்மெண்ட், எனக்கு கொடுக்குற லவ், எக்ஸ்போ சிட்டியில் இந்த அல்வசல்ல நடக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணது என்னால் மறக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாமே தரணும். ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி, லவ் எல்லாம் உங்களுக்கு இந்த புத்தாண்டுல வரணும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் துபாய். ஹலோ.
ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இங்க சந்திச்சது. தேங்க்யூ, இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் நின்று பார்த்தது. எனக்கு புரியுது, நாங்க பார்க்க வந்தது ரஹ்மான் சாரடா, நீ ஏன் தேங்க்யூ சொல்றேன்னு கேக்குது. அண்ட் என்னைய பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய நிறைய குட்டீஸ் இருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் கண்டுபிடிச்சாரப்பா. ஹலோ, ஐலாண்ட் ட்ரைலர் பாத்தீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. என்னன்னா காஸ்டியூம் சூப்பரா இருக்கா? ஆமாண்ணா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குண்ணா. இன்னொரு வாட்டி போட்டு பாருங்க. அண்ட் ரஹ்மான் சார், தேங்க்யூ சோ மச் சார். ட்ரெய்லர்ல வந்து மியூசிக் தெருக்கி விட்டீங்க சார். நானும் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கும் போது ரஹ்மான் சார் வந்து எப்படி பேசுவோம்னா, தலைவர்னு சொல்லிட்டு 2 R போடுவோம், கடைசியில அந்த ARR மட்டும் கேப்ஸ்ல போடுவோம். நாங்க அந்த மாதிரி ஒரு ரசிகன் நான் ரஹ்மான் சாருக்கு. நான் எவ்ரி டைம் அவரை பார்க்கும்போது அதான் சொல்லிட்டு இருக்கேன். மியூசிக் வந்து அவங்களோட ரேப் மியூசிக்லாம் வரும்பொழுது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சார். இப்போ நான் படத்தோட ஃபுல் ஸ்கோரும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா டே நைட் ஒர்க் போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 months சார் கண்டினியூஸா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. சாரே தான் இப்படி இருக்கணும்னு வேற வேற ஸ்டைல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாருக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கறதுதான். இதான் முதல்ல நானும் ரவியும் பேசும்போது ஓகே சொன்னப்பறம் இன்னும் எங்களுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சார் ஓகே சொல்லிட்டாங்க, கரெக்டா பண்ணிடணும்ன்றது. இப்ப சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து RR பண்றாங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் இந்நேரம் நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. என்ன இப்படின்னா இங்க கை காட்டுங்க. ஹாய் சொன்னீங்களா? நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்திருப்பீங்கன்னா இல்லையே, நான் ஐடியாவே இல்லையே எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஐடியா இல்லைனாலும் இப்ப ஐடியா வரணும். ஏன்னா நாங்க அவ்வளவு தூரத்துல வந்துருக்கோம். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். நான் இங்கதான் ஒரு 1 week துபாயில தான் இருக்கேன். நானு பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஃபாரின் மாதிரியா இருக்கு. ஆனா எங்க போனாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்க. மாதிரிதான் இருக்கு. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான். அதுல நம்ம 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 ஊர்ல இருந்து நிறைய பேர் தேனி, ராமநாடு, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் சைடு எங்க போனாலும் நான் ஊரை தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஸோ நம்ம திருச்சியா நம்ம ஏரியா இந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அண்ட் இந்த ஊர் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஆட்களோட வேர்வை வந்து பெரிய பங்கு வகிக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்க நிறைய உங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா இல்ல உங்க ஊரு பூர்வீகம் அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களால முடிஞ்சது எங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள உங்களை எப்படியாவது என்டர்டெயின் பண்ணி ஒரு மகிழ்ச்சி படுத்திடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு படத்துலயும் முயற்சி செய்யறோம். இந்த படத்துல கொஞ்சம் கூடுதலா இது வரைக்கும் வராத ஒரு ஐடியா வச்சு உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணணுன்றதான். நான் எப்பவுமே சொல்றதான், இந்த படம் உங்கள் குழந்தைகளுக்கான படம் மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கான படமும் கூட. ஒரு இந்த படமா நீங்க யோசிக்க வேண்டாம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு தீம் பார்க் போயிட்டு வர மாதிரி, நீங்க எல்லாரும் ஜாலியா உள்ள போயிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும். ரவிக்குமார் இன்டர்நெட் நாளை டைம் மிஷின் வச்சு ஒரு படம் பண்ணவர். இப்போ ஏலியன் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய ஐடியா வச்சிருக்கிறாரு, சொல்ல மாட்டேன்றாரு. நிறைய இந்த மாதிரி புதுசா தான் கொண்டு வருவாரு. அண்ட் அவரோட சேர்ந்து எங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும்னு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் KJR ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தை இவ்வளவு பேக் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இங்க உங்ககிட்ட ட்ரெய்லரை லான்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி. ஸோ படத்தை Jan 12 தியேட்டர்ல பாருங்க. 12th இருந்து கண்டினியூஸா இருக்கும். ஸோ உங்களோட வேலைகளுக்கு நடுவுல நீங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க கொடுக்குற திராம்ஸா இங்க ஓகே, அதுக்கு ஒர்த்தா இருக்கும் இந்த படம். இங்க நான் இந்த இருந்த நாட்கள்ல நீங்க கொடுத்த அவ்வளவு அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க பார்க்கும் பொழுது நாங்க டீசர் பார்த்தோம், நல்லா இருந்தது, ஐலாண்ட் நல்லா இருந்ததுன்னு சொன்ன எல்லாருக்கும் நன்றி. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் சரி, அப்புறம் கேரளாவை சேர்ந்த நிறைய நண்பர்களையும் நான் வந்து இங்க இருக்கீங்களா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ எல்லாருமே எங்க பார்த்தாலும் உங்களோட லவ் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அந்த லவ்வை இந்த படத்துக்கும் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப தேவை. உங்களை நம்பி மட்டுமே எடுக்கப்பட்டது. ஸோ இங்க துபாயில இதை லான்ச் பண்றதுக்கு இன்னொரு ரீசன். அண்ட் இது ஒரு ப்ராப்பர் குளோபலான ஒரு ஊர், எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க வந்து இருக்கிறாங்க. இது அந்த மாதிரியான ஊர். ஸோ இதை இந்த இடத்துல வச்சு ட்ரெய்லரை லான்ச் பண்ணி இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நினைச்சோம். ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. படம் Jan 12 ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச் சிறப்பாக முடிஞ்சுது, நல்லா இருந்தது. நான் வந்து நினச்சிட்டே வந்தேன், டைரக்டர் ரவிக்குமார் சார் பார்த்து அந்த இன்டர்நெட் நாளை படத்தை பற்றி கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஆக்சுவலாக கரெக்டாக என்கிட்ட மைக் வந்துருச்சு, நானும் அடிச்சு பிடிச்சி மைக்கை வாங்கி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். எல்லாரும் ஈவெண்ட்டுக்கு வந்தா, இல்லை ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்தால்
தலைவர் மட்டும் ரகுமான் சாரோடைய மிக தீவிரமான ரசிகர். பாருங்க என்ன வேலை பண்றாருன்னு சொல்லிட்டு சூப்பர். அப்புறம் ரகுமான் சாருக்கு வந்து லவ் யூ சொல்லும்போது லவ் யூ டூ சொன்னதெல்லாம் வந்து ஐயோ பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.